ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் 6th ஸ்டாண்டர்டு எழுத போகிறேன். மை எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. 15 நிமிஷம் டெஸ்ட் எடுக்க போகிறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நெல்லை சுமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார்? 80ன்னு நினைக்கிறேன். 80 கிளிக் பண்ணலாம். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. 8 தொகை 10 பாட்டு என்ன இலக்கியங்கள்? சங்க இலக்கியங்கள். ஊக்கமது கைவிடேல் என்ற பாடலுக்கு தொடர்புடைய திருக்குறள் எது? உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 31 நினைக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. வெல்லும் என்றும் அறிவியலே வரிசையில் அமைத்து எழுதுக. என்றும் அறிவியலே வெல்லும். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். நெல்லை சுமுத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஒரே குழப்பமா இருக்கு. நாலடியார் கிளிக் பண்றேன். ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அமிழ்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று பாடியவர்? கவிஞர் காசி ஆனந்தன். சிந்தனைக்குள் அறிவியல் வரிசையில் அமைத்து எழுதுக. அறிவியல் சிந்தனைக்குள். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை எது? தமிழ் இலக்கியங்கள். இயல் தமிழ் எதை வெளிப்படுத்தும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? வன்கயத்தூர். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? தேர்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணலாம். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் இன்பம். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகின்றோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர்? கவிஞர் அறிவுமதி. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? கார்பன் இலை. சாண்டியாகோ தூண்டிலில் எந்த மீனை மாட்டி வைத்திருந்தார்? சூறை மீன். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? மேதினி. எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது? 1921. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 216. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்.
மேன்மை அடையலாம். மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? விலங்கு. மற்போரில் சிறந்தவன் யார்? நரசிம்மவர்மன். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் அழிந்துவிடும். நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஐநா சபை. நாளைய மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? அறிவியலால் ஆள்வோம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்துக்கள் 12. ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது? சீர்மை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர்? பாரதியார். கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். 60க்கு 55.50 வந்திருக்கு. ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் நான் பார்க்குறேன். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி நற்றிணை இல்ல 10/10. அது தப்பா எழுதியிருக்கேன். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. நான் ஆல்ரெடியான்னு போட்டிருக்கேன், அதுவும் தப்பு. பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் துன்பம் வெல்லும் கல்வி. நான் தமிழ் இன்பம் சொல்லியிருக்கேன். 3 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கு. மறுபடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, நாளைக்கு பார்க்கலாம்.